தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கர்நாடகாவில் 50 விழுக்காடு ஊதிய உயர்வு கோரும் எம்எல்ஏக்கள். கர்நாடகாவில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் 50 விழுக்காடு ஊதிய உயர்வு கோரும் எம்எல்ஏக்கள். சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கு சொகுசு சேர்கள் வழங்கப்படுவதற்கு எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 50% ஊதிய உயர்வு கேட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்களுக்கு வசதிகள் செய்து தருவது தனது கடமை என சொகுசு சேர்கள் குறித்து சபாநாயகர் விளக்கமளித்திருக்கிறார். பேருந்து, மெட்ரோ, மின்சாரம், தண்ணீர், சொத்து வரிகளையும் மாநில அரசு உயர்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கர்நாடகாவில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் 50 விழுக்காடு ஊதிய உயர்வு கேட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கான ஊக்கத்தொகை 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களுக்கு வசதிகள் செய்து தருவது தனது கடமை என சொகுசு சேர்கள் குறித்து சபாநாயகர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், இது தொடர்பான விரிவான விவரம். விக்னேஷ், கர்நாடகாவில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பேருந்து, மெட்ரோ, மின்சாரம், தண்ணீர், சொத்து வரி என கட்டணங்களை ஒரு பக்கம் உயர்த்தி வருகிறது. இதே போல பெண்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகைக்கு மாதம் மாதம் வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை கடந்த 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு காரணமாக சாமானிய மக்களின் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வேதனையில் உள்ளனர். இதற்கு எதிர்க்கட்சிகளும் அரசு கஜானா காலியாகிவிட்டது என விமர்சனங்களும் தெரிவித்து வருகின்றனர். இலவச திட்டங்களால் அரசு கஜானா காலியாகியதால் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி வருகின்றனர் என்றும், வளர்ச்சி பணிகள் இதில் நடைபெறவில்லை, இதனால் தொகுதிகளில் மக்களை சந்திக்க முடியவில்லை என்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் புலம்பி வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு 50% உயர்த்துவது, சட்டமன்ற கூட்டத்தில் உணவு இடைவேளையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வு எடுக்க 15 சொகுசு சேர்கள், 2 மசாஜ் சேர்கள் வாடகைக்கு பெறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் முதல் சட்டமன்ற கூட்டம் நேற்று தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுக்க சொகுசு சேர்கள் 15, மசாஜ் சேர் 2 வரவழைக்கப்பட்டது. இன்று முதல் சட்டமன்ற கூட்டத்தில் இந்த ஓய்வு முறை நடைமுறைக்கு வர உள்ளது. அதே போல மதிய உணவும் அங்கே ஏற்பாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஓய்வு எடுக்கும் ரிலாக்ஸ் சொகுசு சேர் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் என்றும், ஒரு மசாஜ் சேருக்கு 10,000 ரூபாய் என 15 நாட்களுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட இந்த 15 நாளுக்கு மட்டும் 6 லட்சம் ரூபாய் வரை செலவாக உள்ளது. இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் விமர்சனங்களும் கிளம்பி உள்ளது. சாமானிய மக்கள் மீது வரி சுமையை விலைவாசி உயர்வு சுமத்தி விட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாழ்க்கை தருவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து பேசிய சபாநாயகர் யூடி காதர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வசதி செய்து தருவது தன்னுடைய கடமை, ஓய்வு எடுக்க வழங்கப்பட்டுள்ளது. இது சொகுசு வாழ்க்கை அல்ல, அது அவசியம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இளைஞர்களோ அல்லது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரிகளாக பார்க்காமல் தன் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதே போல முதல்வருக்கு மூட்டு வலி காரணமாக நாற்காலியில் சட்டமன்ற கூட்டத்திற்கு வருவதால் அவருக்காக 3 இடத்தில் பிரத்யேக ரேம்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அப்பகுதி கர்நாடகாவிலிருந்து ஒரு பேச பொருளாக மாறியுள்ளது. விக்னேஷ், கர்நாடகா சட்டமன்றத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெகநாத்.